கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணு ஒண்ணா கவர்மெண்டோட கஜானாக்குள்ளேயே கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்த கருப்பு பணம் எல்லாம் போச்சு. எலெக்ஷன் வந்தா எவங்கிட்டயும் காசு இல்ல. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம். இத கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். நீ மறுபடியும் எங்கட தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட தொட்டவனை நான் விட்டதே இல்லை. ஒவ்வொரு ஊழலா வெளியில வரும் போலயே, ஒவ்வொரு வேஷமா கலைஞ்சிரும் போலயே இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் எப்படி நடக்குது? காக்கா வலிப்பா? ஏன் காக்கா வலிப்பா? பயத்துல நடக்குதுப்பா. நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நிறைய பயப்படுவேன். வெளியே தெரியாம சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. இதுல நம்ம மேல அவதூறு வேற. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிக்கிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம், நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? அப்புறம் ஏன் பாஸ் அழுகுறீங்க? அது வலி வேற டிபார்ட்மெண்ட். ஏன் இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு கதறல்? அப்போலாம் நீ எதுக்கும் கலகனது இல்லையடா. உன் கண்ணுல இன்னைக்கு தானே இந்த மாமன் கண்ணீரை பாக்குறேன். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம், நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூட்டத்தை பார்த்தா அகநானூறு புறநானூறுங்கிறானுங்க, கூட்டம் மறைஞ்சா 200 300ங்கிறானுங்க. இந்த சமூக நீதி அரசு, சமூக நீதி அரசுன்னு சொல்றவங்களை பார்த்து கேட்கிறேன், நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. நான் ஏன் கொஞ்சம் சவுண்டா பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கணும்ன்றதுக்காக, தப்பா எடுத்துக்காது. இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? அதே மாதிரி பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களை கேட்கிறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில இடம் கொடுத்தீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எங்க அரசுல 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருக்கிறோம். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன் வரும். ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ சார். பீடி இழுத்தா புகை வரும் சார், ஆனா புகை இழுத்தா பீடி வராது சார். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன் வரும். ஊழல்லையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ, ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன் வராது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். மெஜாரிட்டி இருந்தாலும் தரமாட்டாங்க, மெஜாரிட்டி இல்லனாலும் தரமாட்டாங்க. கேட்டா ரெடிமேடா ஒரு பதில் ஒண்ணு வச்சிருப்பாங்க, கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்ப மாட்டாங்கன்னு. ஏய் மச்சான் வேணாண்டா, அது மட்டும் பண்ணாரா, சொன்னா கேள்றா, வேணாண்டா. அடுத்து இங்க சபையில இல்லாதவங்களை பத்தி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். அண்ணே உடனே தானே
இங்க நம்மளை பத்தி அவதூறு பரப்புறதோட மட்டும் இல்லாம இப்ப நம்ம மக்கள் மேலயும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது தப்பா? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நான் அப்படி சொன்னவே இல்லையே. சத்யராஜ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, திராவிட கருத்தியலான சமூக நீதிக்கு நேர் மாறான ஒரு கருத்தியல் ஆர்எஸ்எஸ்னுடைய பிஜேபியினுடைய சனாதனம். உங்களுக்கு இது பிடிக்கலையா, அங்க ஓட்டு போட்டுருங்க. ரொம்ப பிரமாதமான ஐடியாங்க. இந்த மாதிரி ஐடியா யாருக்குமே வராதுங்க. இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே இந்த மாதிரி ஐடியா யாருக்காவது வந்திருக்கா? திமுகவை தோக்கடிக்கிறீங்கன்னா இதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்குள்ள நீங்க ஓட்டு போட்டிருக்கணும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஓட்டு போட்ட மக்களை பார்த்து இப்படி எல்லாம் பேச நீங்கள் யார்? நான் லூசுதாங்க, நான் லூசுதான். திமுக பேச மாட்டாங்க. திமுகவோட பிரச்சனையே கடந்த 5 ஆண்டுகள்ல அவங்க தோத்ததுக்கான முக்கியமான காரணங்கள்ல ஒரு காரணம் சத்யராஜ் மாதிரியான வாடகை வாய்கள். பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு பிடிக்கிறத பாரு, திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. இது பத்திரிகையாளர்கள் என்ற பெயர்ல, அரசியல் பார்வையாளர்கள் என்ற பெயர்ல தினம் சாயங்காலம் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தொலைக்காட்சி வாதங்கள். இது தேர்தல் முடிஞ்ச பிறகாவது இவங்க எல்லாம் திருந்துவாங்கன்னு பார்த்தோம். திருந்த மாட்டாங்க. அவன் இன்னும் திருந்தலமாமா. ஒரு தோல்வி அல்ல, இன்னும் ஒரு 2-3 தோல்வியை திமுகவுக்கு நாங்கள் பரிசளிக்காமல் போக மாட்டோம் என்று சத்யராஜ் போன்றவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். எட்டப்பா கூட இருந்தே குழி வெட்டிட்டியாடா. அன்பின் முதல்வர், பண்பின் முதல்வர், பெருந்தன்மையின் முதல்வர். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். திமுக ஆளுங்கட்சியா இருக்கும் போதும் சரி, எதிர்கட்சியா இருக்கும் போதும் சொல்லி 2020க்கு முன்னாடியே என்னுடைய அன்பு தம்பி சேகர் பாபு கலைஞருடைய பிறந்தநாள் விழாக்கு என்ன அழைப்பாரு. டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். திமுக அனுதாபி தான். நான் கிட்டத்தட்ட திமுக காரனாவே 1000 தம்பி, அது எனக்கு பெரிய பிரச்சனையாகுது அப்படின்னு. யார் நீயா? அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இப்போ இந்த மேடைக்கு வரும்போது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்ததை விட ரொம்ப கெத்தா வந்திருக்கேன். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க? ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது வந்தா காக்கா பிடிக்க வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். காக்கான்னா அந்த ஐயோ இது வேற. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு காக்கா கழுகுற சொன்னார்ல, அந்த காக்கா இல்லைங்க. காக்கா பிடிக்கிறதுனா ஐஸ் வைக்கிறது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத, நல்ல விவரமா பேசு. அந்த காக்கான்னு நினச்சிக்காதீங்க, காக்கா பிடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது வரும்போது தான் தம்பி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது தம்பி. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா